அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருப்பரங்குன்றம். முருகனின் அறுபடை வீடுகளில் இத்தலம் முதல் படை வீடாகும். மற்ற 5 தலங்களில் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இங்கு தெய்வானையை மனம் முடித்த கோலத்தில் அமர்ந்தபடி வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தல முருகனை புகழ்ந்து நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் பாடியுள்ளனர். சூரனை ஆட்கொண்டு வெற்றிவேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு மட்டும் இங்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. முருகன் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் புனுகு மட்டும் சாத்தப்படுகிறது. இங்கு சிவன், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரையில் அருளுவது தலத்தின் தனிச்சிறப்பு. தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை முருகன் திருச்செந்தூரில் அழித்தார். இதன் பரிசாக முருகனுக்கு இந்திரன் தனது மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து தந்தார். இதே கோலத்தில் முருகன் இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். ஒரு காலத்தில் திருப்பரங்குன்றம் சிவன் கோயிலாகவே இருந்துள்ளது. இப்போதும் மூலவர் சிவன்தான். இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். முருகனின் திருமணத்தலம் என்பதால் பிற்காலத்தில் முருகன் கோயிலாக மாறிவிட்டது. இத்தலத்தில் சிவன் மலை வடிவில் அருளுகிறார். பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருள் செய்வதால் சிவனுக்கு பரங்குன்றநாதர் என்றும் தலம் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்றது. திருவண்ணாமலையைப் போலவே இங்கும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். வைகாசி விசாகம் இத்தலத்தின் மிக முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது.